ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருந்தோலில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் நினைப்பீங்க என்னடா கேரளாவிலேருந்து அசாம் போகிறேன்னு தமிழில் வச்சிருக்கானே, இப்போ பெருந்தோலில் இருக்கானே, பாதியிலேருந்து வீடியோ வந்து நினைப்பீங்க. என்னால் ஒரு 2-3 நாள் வீடியோ எடுக்க முடியல. அதுக்கான என்ன ரீசன் நான் இப்போ ரன்னிங்கில் சொல்கிறேங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக 8 தான் இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 கிளிப் பண்ணி எடுத்தேன். கேரளா லோடு ஏற்றுச்சுங்க, 2-3 பக்கம் லோடு ஏற்றினோம். அது கிளிப் இருக்குது, அது ஜாயின் பண்ணுறேன். ஓகேங்களா? இது முடிஞ்சு அது வரும். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ரோட்டை காட்டிட்டு போகலாங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இந்த ரோட கொண்டு வந்து ஏற்றுனாங்க. இது பார்த்தீங்கன்னா ஏதோ பிளாஸ்டிக்னு சொன்னாங்க. பிளாஸ்டிக் கவர் மொத்தம் 10 பேக் இருக்குது. நம்ம மடியில் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ பாக்ஸ் வந்துருக்கு. அதுக்கு ஏதோ டூல்ஸ்ன்னு எழுதியிருக்காங்க. இது ஏற்ற போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இந்த பாக்ஸ் ஏற்றியாச்சுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 24 பாக்ஸ் வந்துச்சு. ஏதோ டூல்ஸ்ன்னு சொன்னாங்க. ஏதோ ரப்பர் கம்பெனிக்கு போதுங்களாமா. ஃப்ரெண்ட்ஸ், கிளிப்பெலாம் பார்த்தீங்களா? அவ்வளோதான் இருந்துச்சுங்க என்கிட்ட. எடுக்க முடியல சரியா. சரி, ஓகே, நம்ம அப்படியே கிளம்பலாம். அப்படியே போங்க, அப்படியே பேசிட்டு போகிறேன். சரிங்களா? கிளம்பலாமா? பஸ்ஸு வேறு எவ்வளோ ஸ்பீடாக போகுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் குளித்தேங்க. குளிச்சுட்டு அப்படியே பெருந்தூரம் தாண்டி வந்தோம்னா ஒரு இது இருக்கும், வாய்க்கால். அங்கே தான் குளித்தோம். மணி பார்த்தீங்கன்னா 8 ஆகுது. அந்த வண்டியெல்லாம் கொஞ்சம் கேபின்லாம் கழுவிட்டு அப்படியே குளிச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறோம். ஓகே, நிறைய பேர் கேட்பீங்க என்ன ரீசன்ட்டு அந்த கிளிப்பு கம்மியாக இருக்குதுன்ட்டு. எனக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் கேரளா போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு, 1 வருஷம் ஆச்சு கேரளாக்குள்ளே போய். அப்புறம் 10ஆவதுக்கு வேறு கிளைமேட்லாம் மாறிட்டு இருக்குதுங்க. அதெல்லாம் போய் தண்ணியெல்லாம் மாற்றி குடிச்சு அங்கே போய் குளித்தோம். 10ஆவதுக்கு அங்கேருந்து ஒரு குளத்துல குளித்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ரொம்ப ஃபீவரு, கோல்டு வேறு பிடிச்சிக்கிச்சு. பேச முடியல யார்ட்டையும். சரி, வீடியோ சும்மா எடுக்கலான்னு பார்த்தாலும் அதுக்கு என்னால் முடியல. படுத்துகிட்டே தான் இருந்தேன். அப்புறம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இது பல்லடத்துலேருந்து கோட்டையும் போயிருப்பேங்க, ஒரு பவுடரில் ஏற்றிட்டு. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் சொல்கிறேன். நான் போய் பவுடரோடு இறக்கி முடிச்சோன்னே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது கோட்டையில் அங்கேருந்து ஏட்டுமன்னூர் போனாங்க. ஏட்டுமன்னூர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தான் வர வழியில். அங்கே வந்து லோடு ஏற்றினோம். லோடு ஏற்றிட்டு, அதாவது பசங்க போகிறோம்ல அந்த லோடு, அதுக்கு ஏற்றினோம். ஒரு 2 டன் ஏற்றினேங்க ஏட்டுமன்னூர். அவ்வளோதான் ஆச்சு. அங்கே ஏற்றிட்டு நேரம் எங்கே வந்தேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாலக்காடு பக்கம் வந்தாங்க. ஒரு ஊர் பாலக்காடுக்கு இந்த பக்கம் ஒரு செர்பல்சேரின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17 டன் ஏற்றினோம். அங்கே லோடு ஏற்றிக்கிட்டு அங்கே ஒரு நாள் வெயிட் பண்ணோம். ஆக்சுவலாக பார்த்தா நம்ம இது என்னது பவுடர் லோடு இறக்கணும் பார்த்தீங்களா. பவுடர் லோடு இறக்கிட்டு அங்கேருந்து ஏட்டுமன்னூர் வந்து 2 டன் ஏற்றுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஏற்றின அன்னைக்கு வந்து ஆல்ட் ஆகிடுச்சு. அதாவது திருச்சூர் வந்து நாங்கள் படுத்துட்டோம். அடுத்த நாள் தான் லோடு. வெள்ளிக்கிழமை இந்த ஏட்டுமன்னூர் ஏற்றுறோம், சனிக்கிழமை தான் இங்கே செர்பல்சேரியில் ஏற்றுன்னு சொல்லிட்டாங்க. செர்பல்சேரி வந்து சனிக்கிழமை லோடு ஏற்றினோம். அங்கே ஏற்றிட்டு அடுத்தது அங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் போக வேண்டியது இருந்தது. இடவண்ணான்னு சொன்னாங்க. அங்கே போய் அடுத்து பார்த்திங்கன்னா இடவண்ணால ஞாயிற்றுக்கிழமை தான் லோடுன்னு சொல்லிட்டாங்க. எல்லா பக்கமே ஒவ்வொரு நாள்
ஏட்டுமனூரில் வெள்ளிக்கிழமை, பாலக்காடு இந்த பக்கம் செருப்புல்சேரியில் சனிக்கிழமை, இடவண்ணாவில் ஒரு இடவண்ணாவில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை லோடு ஏற்றிக்கிட்டு வந்துட்டோம். அதெல்லாம் ஏற்றி முடிச்சுங்க லோடு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஏற்றி முடிச்சு நான் வந்து ஒரு 3 மணிக்கு லோடு முடிச்சிட்டாங்க. நான் வந்து எனக்கு வந்து ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா புக்கிங் ஆஃபீஸ், லாரி ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கேரளா பாலக்காடு பக்கத்தில் கஞ்சிக்கோடு நிறைய பேருக்கு தெரியும். அந்த கஞ்சிக்கோடில் எனக்கு லாரி ஆஃபீஸுங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோடு ஏற்றியாச்சு. லோடு ஏற்றுனதை வந்து பில்லு கொடுத்தா அங்கே வந்து ரிசீவ்டு பில்லுன்னு ஒன்று தருவாங்க ஆஃபீஸில். அது எழுதி வாங்குறதுக்கு வந்து அங்கே படுக்க வச்சுட்டாங்க. நான் ஒரு 9 மணிக்கு வந்தேன். நான் லைவ் வந்திருப்பேன். கஞ்சிக்கோடு வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியும் பார்க்குறவங்களுக்கு. அங்கே நைட்டு படுத்து வச்சு காலை திங்கெல்லாம் வந்தோடனே ஆஃபீஸ் திறந்து பில்லு போட்டு கொடுத்தாங்க, ரிசீவ்டு பில்லு. அதை நாங்கள் வாங்கிட்டு நேராக பல்லடம் வந்தோம். பல்லடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசீவ்டு கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. நம்ம அந்த பவுடர்லோடு ஏற்றிட்டு போனோம் பார்த்தீங்களா, அந்த ஒயிட் புட்டின்னு சொல்லிட்டு அந்த அந்த ரிசீவ்டு கொடுத்து பணம் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. அதை வந்து நம்ம அங்கே கொடுத்து பணத்துக்கு அக்கௌண்ட்டில் போடுறோன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து நான் நேராக பல்லடத்துலேருந்து காங்கேயத்துலேருந்து பெருந்துறை வந்துட்டேங்க. வந்து பைபாஸ் ஏறி இப்போ போயிட்டுருக்குறோம். வந்து குளிச்சுட்டு அதான் இன்னொரு என்னன்னா, நான் பெருந்துறையிலேருந்து ஒரு டிரைவரை பிக்கப் பண்ணிட்டு போகிறோம். போயிட்டுருக்குறோம். பிக்கப் பண்ணிவிட்டு டிரைவரு அவர் உங்களை நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் ஒரு 5 நிமிஷம் தான் வீடியோவில் வந்திருப்பார். ரொம்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அவர் நான் வந்து உங்களுக்கு காலையிலேன்னு காட்டுறேன், சரிங்களா? அவ்வளோதான். இந்த வீடியோ சிம்பிளாக முடிஞ்சிருக்கு, உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கே நிறைய பேர் தெரியும். இந்த மாதிரி அதிகமாக கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு நான் பேசுகிறக்கே வராது. இது எப்படி இருக்குன்னு தெரில. இதுதான் இருட்டில் வேறு போகிறோம். பார்க்குறீங்க நல்லா இருந்தால் சொல்லுங்கள், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன், சரிங்களா? அடுத்த பார்ட்டில் இது வந்து ஃபஸ்ட் பார்ட்டாக வச்சுக்குவாங்க. பெருசாக ஒன்றும் இருக்காது இந்த வீடியோவில். 2வது பார்ட்டில் நம்ம இப்போ எங்கன்னா சேலம் போயிட்டுருக்குறோம். இன்றைக்கி வந்து திங்கக்கிழமைங்க 8 மணி. சேலம் போயிட்டுருக்குறோம். சேலம் போய் ஆல்ட்டு காலையில் பார்த்தீங்கன்னா இந்த 2 லோடு ஓட்டணும் பார்த்தீங்களா, அந்த சோளம் அப்புறம் அந்த பவுட்ரு இதெல்லாம் போய் ஓனர்கிட்ட கணக்கு கொடுக்கணும். கணக்கு கொடுத்துட்டு நாளைக்கு காலை டீசல் அடிச்சுட்டு வண்டி போய் பூஜையெல்லாம் போட்டுட்டு வண்டி பார்த்தா பெருந்தூரில் கழுவணும். பார்த்துருப்பீங்க. கழுவி அங்கே வெனங்குடி முனிமொழியில் எல்லாம் பூஜையெல்லாம் போட்டு அப்புறம் கிளம்பலாம். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த பக்கத்தில் வரும், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you.